நான் பயங்கரமா ரெக்கமெண்ட் பண்ற ஒரு புக்கு திருமந்திரம். திருமூலர் எழுதிய திருமந்திரம். உள்ளம் பெரும் கோவில் ஊன் உடம்பு ஆலயம். என்ன புரிஞ்சுதுங்க? உள்ளம் தாங்க கோவில், இந்த உடம்பு தாங்க ஆலயம். இப்படி நினைச்சுக்கோங்களேன். தவறான விஷயங்களை உடம்பில் ஒட்ட விடுவோமா? தவறான விஷயங்களை உள்ளத்தில் நினைப்போமா? என் உள்ளம் கோவில், என் ஊன் உடம்பு ஆலயம். குரு அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்து சொல்கிறான், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல். ஏ அப்பா, காந்தி தாத்தாவுடைய குரங்கு 2 கைய மூடி இருக்கு தெரியுமா வாய்க்கு? ஏன் ஒரு கைய பொத்தனா வாய்க்கு பொத்தாதா? 2 கையன்னு தெரியுமா? குறைவா சாப்பிடணும், குறைவா நல்லதா பேசணும். நல்லதா சாப்பிடணும், நல்லதா பேசணும். அத்துமீறல் இருக்கக்கூடாது 2த்துலயுமே. வள்ளல் பிரானார்க்கு வாய் தான் கோபுர வாசல். இந்த உடலில் இருந்து வெளியேறுகிற எல்லாம் நாற்றம் கொண்டவைதான், வாயிலிருந்து புறப்படுகின்ற நல்ல சொற்களை தவிர. முன்னால் இருக்கின்றவர்கள் முகத்தில் புன்னகை ஏற்படுத்த முடியுமே நல்ல சொல். உடலில் இருந்து வேறு எந்த விஷயம் அப்படி வெளியேற்றி நீங்கள் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை தந்துவிட முடியும்? எல்லாம் நாற்றம் எடுத்ததுதான், சொல்லை தவிர. அவன் என்ன சொல்றான் பாருங்க, வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல். அடுத்த படிக்கட்டுக்கு நம்மை அழைத்து செல்கிறான். தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம். நீங்க சிவன் லிங்கம்ங்கிறத உங்க கடவுள்ல எது வேணாலும் பொருத்தி பார்த்துக்க, உங்களுக்குள் இருக்கிறான். நான் இன்னைக்கு ஏதோ ஒரு திருவண்ணாமலைக்கு இவங்க பேச கூப்பிட்டு இருந்தாங்க, தமிழ் பெருங்கனவு நிகழ்ச்சிக்காக. இப்போ கோயிலுக்கு நண்பர்கள் போனார்கள். நான் கோயிலில் நின்றுட்டு இருக்கிறேன். கர்ப்பகிரகம் இல்ல நவகிரகத்தை சுத்திட்டு வந்தான். இருங்க இருங்க டைம் ஆகுது போலாம், இருங்க இருங்கன்னு சுத்திட்டு. என்ன ஆச்சுன்னு கேட்டேன். சூப்பரா அந்த அம்மா பதில் சொன்னாங்க, எனக்கு இந்த வாட்டிக்கு சனி பெயர்ச்சி, நான் கொஞ்சம் கிரகங்களை சுத்திக்கணும்னு. அவங்க கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டேன், ஏன் சிவபெருமானை பார்க்கலையா நீங்கன்னு கேட்டேன். சிவன் போதுமானவன் இல்லையா? ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2ம் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார்க்கு மிகவே. படிக்கலையா கோளறு திருப்பதிகம்? கோலங்கள் என்ன செய்யும்? சீவன் சிவனாக உள்ளே இருக்கின்ற பொழுது என்று கேட்கிறார் திருமூலர். எனக்கு புரிகிறது, உங்களுக்கு புரிகிறதா? தெள்ள தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம். அடுத்த கட்டத்துக்கு போய் நிறுத்தினா பாருங்க, நம்மள கை பிடிச்சுக்கிட்டு, இது எல்லாம் ஒழுக்கமா நீ வாழ்ந்தனா உன் புலன்கள் இருக்குல்ல, கள்ளத்தனம் செய்யறதுக்கு உன்னை ஆக்கிரமித்து இருக்கக்கூடிய கள்ள புலன் 5ம் காடா மணி விளக்கு. நீ செய்யும் காரியங்களுக்கு அது மணி விளக்காக வந்து வெளிச்சம் தரும். சொல்லுங்க, இது 75 வயசுல புரிஞ்சு பிரயோஜனம் கிடையாது. 25 வயசுல புரிஞ்சுக்கோ.